அப்பா, இதெல்லாம் இங்க ரொம்ப கம்மியான விலைக்கு தான் விற்க முடியும்ல? மும்பைல எல்லாம் இது எவ்வளவு விற்க முடியும்? மும்பைல அதிக விலைக்கு விற்க முடியுமா? 3 மடங்கு 4 மடங்கு அதிகமா வச்சு விற்க முடியும். ஆனா இப்ப நீ ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். நீ அங்க பேசுற மொழியை கத்துக்கிட்டாகணும். ஏன்னா நம்ம பேசுற மொழி அங்க யாருக்கும் புரியாது. எனக்கு ஹிந்தி புரியும்பா, ஆனா பேசதான் வராது. புரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லம்மா. புரிஞ்சுக்கிட்டு மட்டும் எதுவும் பண்ண முடியாது. பேசவும் செய்யணும். சரி, கண்டிப்பா கத்துக்கிறேன். சரி சொல்லு. அங்க நம்ம எல்லாரும் மும்பை போனதுக்கு அப்புறம் நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய ஆளுங்க இருப்பாங்க. ரிஹானா வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுவேன். அப்புறம் என்ன எல்லாரும் போட்டோ எடுத்துட்டே இருப்பாங்க இந்த மாதிரி. ஹே சூப்பர் சூப்பர். அம்மா 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 எனக்கு பசிக்குதுமா. இருப்பா 2 நிமிஷம், ஏதோ சமையல் முடிஞ்சிடும். நீ போய் விளையாடு, நான் அதுக்குள்ள சமையல் முடிச்சிடுறேன். சரி, இப்ப இங்க பாரு. இப்ப நான் பறவை பறக்கிற மாதிரி செஞ்சு காட்ட போறேன். இங்க பாரு. கோழி பற பற. என்னங்க, பொருள் எதுவும் வாங்கிட்டு வரலையா? இன்னைக்கு யாருமே இதை வாங்கல. யாரும் கடன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பசங்க பசியோட இருக்காங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு போய் சொல்லிருக்கேங்க. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? வாங்க வாங்க எல்லாரும் படுங்க. நான் சொல்ற மாதிரி எல்லாரும் செய்யுங்க. இப்ப என்ன பண்ண போறோம்? பசிக்குதுக்கா. அட, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் சமைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல. எல்லாரும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. சரியா? தூங்குங்க. காசு கொடுங்க. எதுக்கு அப்படி பாக்குறீங்கப்பா? பிகி பேங்க்குக்கு எனக்கு பணம் போடுங்க. இங்க பாரு, இப்பெல்லாம் நீ தினமும் பிகி பேங்க்ல காசு போட சொல்லிட்டே இருக்க. இவ்ளோ பணத்தை வச்சு நீ என்னதான் பண்ண போற? நான் பெரியவளானதும் தனியா பாரிஸ் போவேன். அப்பாவை கூட கூட்டிட்டு போக மாட்டியா? ஒருவேளை தனியா போய் நீ தொலைஞ்சு போயிட்டன்னா? எங்க அப்பா போலீஸ் ஆபீசரா இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? அப்படி தொலைஞ்சிட்டாலும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிடுவீங்க. ஒவ்வொரு வயசுலயும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். பெரியவங்கள் ஆனதுக்கு அப்புறம் கனவுகள் உடைஞ்சு போகும். சமாதானம் பண்ணிக்கவும் நாம பழகிக்கிறோம் இல்லையா? ஆனா சின்ன வயசுலயே கனவுகள் உடையறப்ப சமாதானம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு சுத்தமா வராது. இந்த கேஸ் ரிஹானாங்கிற பொண்ணோட உடைஞ்சு போன கனவோட வலிதான். இங்க சமாதானம் பண்றதுங்கிறது சுத்தமா முடியாத காரியம். அவ வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குச்சு. அவளோட கேள்விகளுக்கு யாருக்கிட்டயுமே பதில் இல்லை. இந்த உலகத்தையே அசத்தணும்னு அவ நினைச்சா. அந்த 12 வயசுல அவளுக்கு நண்பர்களை விட எதிரிகள் தான் அதிகமா இருந்தாங்க. அவளை ஒரேடியா தீர்த்து கட்டணும்னு நினைச்சாங்க. ஒன்னும் தெரியாத அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிருப்பான்னு நீங்க யோசிக்கலாம். அத்தனை பேர் வெறுக்கிற அளவுக்கு அவ என்ன பண்ணிருக்க முடியும்னு யோசிக்கலாம்.
ரியானா சீக்கிரம் இங்க வாமா, ஆப்பிள் சாப்பிடு. ரியானா இங்க வாமா. இங்க பாருமா, நீ ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மெடிசன் சாப்பிடணும்ல. என்னம்மா ஆச்சு ரியானா? என்னாச்சுமா? ஏன் பயப்படுற? ரியானா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதை என்கிட்ட கொடுத்துரு. நீ என்ன கொல்ல முயற்சி பண்ற. என்ன கொல்லணும்னு தானே நினைக்கிற? இல்லம்மா, என்ன உங்களால கொல்ல முடியாது. ஆண்டியை கூப்பிடுங்க, ஆண்டியை கூப்பிடுங்க. யாராவது சீக்கிரம் வாங்கல. இங்க பாருமா, அப்படி பண்ணக்கூடாது. அது கொடுத்துருமா. வேண்டாம், சொன்ன கேளு. தலை போயிடுங்க. ஒண்ணுல ரிஹானா, இங்க பாருமா. ரிஹானா அமைதியாரு. ரிஹானா இங்கதான் நிறுத்துங்க. சரி, நீ ஒரு டாக்டரை கூப்பிடு, நான் இதோ வந்துடுறேன். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. நீங்க வந்தா மட்டும்தான் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரி சரி, என் பொண்ணை டியூஷன்ல விட்டுட்டு நான் வந்துடுறேன். ஓகே? ரிவா, 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 செல்லம். ஐயோ, என்னவா? என்னாச்சு? ஹலோ ரத்னா மேடம், இது வெறும் ட்ரெய்லர் தான். எங்க பேச்ச கேட்கல, முழு படத்தையும் ஓட்ட வேண்டியிருக்கோம். ரிஹானா இப்ப நல்லா இருக்காளா? டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டுருக்காங்க. ரத்னா மேடம் வரலையா? பிரச்சனை எல்லாம் அவங்கள விட மாட்டேங்குதா. அதனாலதான் அவங்க என்ன அனுப்பி வச்சாங்க. அவங்க எல்லையை தாண்டி போயிட்டானுங்க. அவங்களால ரியானாவை கொல்ல முடியல. அதனாலதான் ரத்னா மேடம் தொல்லை பண்றானுங்க. இங்க பாரு ரத்னா, ரிஹானோட நம்பிக்கையே நீதான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமா நீயும் பின்வாங்கினேனா அந்த பொண்ணு என்ன நினைப்பா? பார்க்க வேணா பலமா தெரியலாம், ஆனா அவ உள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருக்கா. நான் வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்காகவே யோசிச்சேன் அஜய் சார். ஆனா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நானும் ஒரு அம்மா. என் குழந்தைக்கும் நான் தேவைப்படுறேன் சார். அந்த ஆளுங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை கூட்டிட்டு அவர் அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு. என் பொண்ணை பாக்குறதுக்கு கூட என்ன அனுமதிக்கிறது இல்ல. சரி, எனக்கு முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. அவங்க உன் வீட்டை அட்டாக் பண்ணாங்க, உன்னை மிரட்டினாங்க. ஆனா நீ ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல? என்ன பிரயோஜனம்? இது வரைக்கும் அவங்க என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? ஒன் மொமெண்ட். ஷப்னம் சொல்லு. ஹலோ ஹலோ ரத்னா மேடம், அவங்க அவங்க என் கடை கிட்ட பின்னால போங்க. இவங்களை கொண்டது யாரு? யாராவது பாத்தீங்களா? இவங்களை கொண்டது யாரு? அட அம்மா, அம்மா, எங்க அம்மாக்கு என்னாச்சு? அம்மா! ஜெய்ஹிந்த் சார். இந்த கேஸ்ல ஷப்னமோட மர்டருக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி கொடுத்தேன். அப்ப ஷப்னமோட கேஸ் ரிஹானா கேஸோட சம்பந்தப்பட்டிருந்தது. இந்த கேஸ் ஹியூமன் ஆங்கிளோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னா, இதுல பசி பட்னியோட வாழ்ற ரிஹானா வாழ்வா சாவாங்கிற போராட்டத்துல இருந்தா. அந்த போராட்டம் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மும்பை வரைக்கும் கூட்டிட்டு வந்துச்சு. நானும் இந்த கேஸ்ல வழி நிறைஞ்ச பகுதிகளில் ஒரு பாகமான. ஜெயின் சார். ஜெய்ஹிந்த்.
சார் இது ரியானா கேஸோட ஃபைல். ஷப்னம் மர்டர் கேஸோட அப்டேட்டை முதல்ல சொல்லுங்க. சார் எங்க அனுமானம் என்னன்னா ஷப்னமை கொன்னது கண்டிப்பா ரியா கேஸ்ல கனெக்டான சஸ்பெக்ட்ஸா தான் இருக்கணும். ஆனா எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடைக்கல சார். அங்க எந்த சிசிடிவியும் இல்ல. கிரைம் சீன்ல இருந்து எந்த ஒரு விட்னஸும் முன் வந்து கிரிமினல்ஸ பத்தி சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க சார். ஏன் பயப்படுறாங்க? அவங்களோட பயத்தை போக்குறதும் நம்பிக்கை கொடுக்கறதும் நம்ம வேலை தானே. சரி, ஷப்னம் டார்கெட் பண்ணது அவங்க தான் ஒத்துக்கலாம். ஷப்னம் தான் ரிஹானா கேஸோட சஸ்பெக்ட். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் எதுக்காக ஷப்னம் டார்கெட் பண்ணணும்? ரிஹானா ஒரு வருஷம் முன்னாடி ஷப்னம் மீட் பண்ணா. என்னாச்சுமா? இல்ல, என்ன விட்டுருங்க, என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்னம்மா என்னாச்சு? என்ன விஷயம் சொல்லு. என்ன விடுங்க. ஏம்மா ஏன் பயப்படுற? என்ன விடுங்க. என்னாச்சு? தள்ளி போங்க. என்ன விடுங்க. என் கிட்ட வராதீங்க. என்ன விடுங்க. என்னாச்சு இங்க? நகருங்க நகருங்க, வழி விடுங்க. ஏமா அழுதுட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் என்ன தொட முயற்சி பண்றாங்க. கிட்ட வராதீங்க. எங்க இருந்து வர? உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு பயப்படாம சொல்லுமா. யாரும் கிட்ட வராதீங்க. உன் வீடு எங்க இருக்குமா? எங்க இருக்குன்னு சொல்லு, நானே கூட்டிட்டு போறேன். உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கன்னு சொல்லுமா. சார் ஷப்னம் ஒரு பெங்காலி. ஷப்னம் ரியானா கிட்ட பேசினா அவளுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு ஷப்னமுக்கும் மத்தவங்களுக்கு தோணிருக்கு. அதனாலதான் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன சின்ன பொண்ணுக்கு தெரியல சார், என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பொண்ணுக்கு அவ வீடு எங்க இருக்குன்னு கூட தெரியல. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. நோரா காஷ்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சார், பெங்காலில நோரா காஷ்னா தப்பா நடந்துக்கிறது. தப்பா நடந்துக்கிறதா? இங்க பாருமா, உனக்கு என்ன ஆச்சு? சார், நான் ரியானா கிட்ட பேச முயற்சி பண்ணப்போ அவ எதுக்காக பயந்து ஓடினான்னு எனக்கு எதுவுமே புரியல சார். சார், ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவளுக்கு நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஷப்னமோட உதவியால அவகிட்ட பேசலாம்னு முயற்சி பண்ணோம் சார். சொல்லுமா, உன் பேர் என்ன? சார், ரியானா ஷப்னம் கிட்ட பேசுனதை வச்சு பார்க்கும்போது அவ பெங்கால்ல இருந்து மும்பைக்கு வந்திருக்கா. மும்பைல அவளை எங்கேயோ ஃபோர்ஸ்ஃபுல்லா வச்சிருந்திருக்காங்க. அது எங்கன்னு அவளுக்கும் தெரியாது. சார், நாங்க ரிஹானாவோட போட்டோவை காட்டி அக்கம் பக்கம் விசாரிச்சோம். அதுல ஒரு ஆள் ரிஹானாவோட போட்டோவை ஐடென்டிஃபை பண்ணான். அந்த ஆள் ரிஹானாவை விஷ்ணுவோட வீட்டுல பார்த்ததா சொன்னான். ஆனா நாங்க விஷ்ணு கிட்ட விசாரிச்சப்போ ரிஹானாவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்ப நீங்க விஷ்ணுவுக்கு எதிராக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலையா? என்ன சார், அந்த ஒரு விட்னஸ் தவிர அவனுக்கு எதிராக வேற யாருமே சாட்சி சொல்லல. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்தோம் சார். அதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுத்ததுக்கான ரீசன், சர்வோதயால ஒர்க் பண்ற எடிட்டர் அந்த பொண்ணை பத்தி ஒரு ஆர்டிகல் போட்டிருக்காரு. அந்த ஆர்டிகலால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் உண்டாச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆக்ஷனுக்கான பலன் என்ன? விஷ்ணுவை இப்ப வரைக்கும் பிடிக்க முடியலையே. ஆனா சார், அந்த விஷ்ணு மட்டும் சஸ்பெக்ட் கிடையாது. என்னவோ மத்த எல்லாரையும் பத்தி தெரிஞ்ச மாதிரி பேசுற. ஒரு வருஷமா இந்த ஸ்கெட்சை வச்சுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். ஷப்னமோட கேஸ்லயும் இதே கதை. ஏதோ ஒன்று சொல்றது கேட்டா பயம். ரிஹானா ஃபேமிலி பத்தி, அப்பா அம்மா பத்தி கூட நீங்க தெரிஞ்சுக்கல. சார், நாங்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். முயற்சி தேவையில்லை. ஐ வாண்ட் ரிசல்ட் கணேஷ். இதுக்கப்புறம் எந்த கன்ஃபியூஷன் இருக்க கூடாது. இஸ் தட் கிளியர்? ஹலோ ரத்னா மேடம், நீங்க ரிஹானாக்கு ஒரு புக் கொடுத்தீங்கல்ல, அத கோவத்துல கிழிச்சிட்டு இருக்கா. சுனிதா, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ரிஹானா என்ன மீட் பண்ண நினைக்கிறா. இப்ப நான் என் பொண்ணு ரீவாவை பார்க்க போயிட்டு இருக்கேன். ஆனா மேடம், ரிஹானாவும் உங்க பொண்ணு மாதிரி தானே. ஒரு முறை வந்து பார்க்க முயற்சி பண்ணுங்களேன். எனக்கு புரியுது. நான் டைம் ஒதுக்கிட்டு அங்க வரேன். ஓகே? ரிஹானா இந்த மாதிரி பண்ணாதீங்க. பாருமா ரிஹானா. தொடாதீங்க, தொடாதீங்க. சார், இதான் ஷப்னமோட கடை. ஷப்னமோட பையன் கூட இங்க அடிக்கடி வருவான். ஷப்னம்க்கு ஒரு பிரதர் கூட இருக்கார் சார். நான் அவங்க 2 பேர்கிட்ட எவ்வளவு விசாரிச்சு பார்த்தேன். இருந்தாலும் அவங்க 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. ஷப்னம் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் அவங்க பிரதரே கூட்டிட்டு போயிட்டார் சார். ஷப்னம் மர்டர் 11 மணிக்கு நடந்திருக்கு. கொலைக்காரனை யாரும் பார்க்கலங்கிறதெல்லாம் போய்.
ஏய், கண்டும் காணாத மாதிரி போறீங்க. நீங்க அதை பத்தி தான் கேட்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். ஆனா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது. உங்களை பார்த்தா ஒன்றும் தெரியாத மாதிரி தெரியலையே. இங்க பாருங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பு கொடுக்க நாங்க இருக்கோம். நீங்க என்ன பார்த்தீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. சார் 3 பேர் சார். அவங்க முகத்துல முகமூடி போட்டிருந்தாங்க. அவங்க 3 பேரும் ஒரு ப்ளூ கலர் வேன்ல வந்தாங்க. அதுலயே திரும்பவும் போயிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் தெரியாது சார். இந்த ஏரியா ரூட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு எத்தனை ப்ளூ கலர் வேன் இந்த பக்கம் வந்துட்டு போயிருக்கோ எல்லாத்தையும் லிஸ்ட் எடுங்க. சார், ஷப்னமோட பிரதரையும் பையனையும் மீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஷப்னம் ரிலேட்டட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுங்க. ஷப்னம் மர்டர் கேஸை ரிஹானா கேஸோட சம்பந்தப்படுத்தி பார்க்குறோம். கிரிமினல் தேர்ட் பர்சனாக இருக்க கூட சான்ஸ் இருக்கு. சார், நீங்க இங்கே இருங்க. வாமா, வா. நான் தான் இருக்கேன்ல, வாமா. வாமா. ஹலோமா, வாமா இங்க உட்காரு. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். உங்களுக்கு பேச பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்க பாருமா, உங்களுக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வாங்கிக்க. பயப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. சார், எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. நாங்க ரிஹானா கிட்ட பேச முயற்சி பண்ணும்போது அவ பயந்து ஓடினா. ரிஹானா யார போலீஸ் யூனிஃபார்ம்ல பார்த்தாலும் சரி, உடனே பதட்டப்பட ஆரம்பிக்கிறா. இது இந்த கேஸோட எப்படிப்பட்ட ரகசியம்னா, உண்மையான காரணத்தை யாருமே இன்னும் கண்டுபிடிக்கல. எங்களுக்கு இதை பத்தி கேள்வியும் இருந்தது. ரிஹானா போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறான்னா விஷ்ணு அப்ப என்ன பண்ணிருப்பான்? அப்புறம் லோங்ரா கிராக் அப்படி என்ன தப்பா நடந்திருக்கும்? ரிஹானா எதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பின்னால ஷாக்கிங்கான உண்மைகள் மறைஞ்சிருக்கு. இதுல ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த 1 வருஷமா ரிஹானா தன்னோட குடும்பத்தை விட்டு தள்ளிதான் இருக்கா. நாங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலும் ரிஹானாவோட குடும்பம் எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ரத்னாவை வச்சுதான் எங்களோட அடுத்த கட்ட விசாரணையை நாங்க தொடங்கணும். ஷப்னமோட மர்டருக்கு அப்புறம் ரிஹானா மட்டும் இல்ல, ரத்னாவோட வாழ்க்கையும் ஆபத்துல தான் இருந்தது. உங்க வீட்டுல தாக்குதல் நடந்துச்சா? உங்க பொண்ணை உங்க வீட்லயே கட்டி போட்டுட்டு போனாங்களா? ஆமா சார், அவங்க என்ன போன்ல மிரட்டினாங்க சார். ஆனா என் டீம் இதை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன்னா நான் இதை பத்தி சொல்லல. போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு சார். நான் சொல்லலைன்னாலும் போலீஸோட கடமை தானே சார் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதெல்லாம். பட்ட பகல்ல நடு வீதியில ஷப்னம். இது உங்ககிட்ட சொல்றதுல என்ன பிரயோஜனம்? சார், ஐம் சாரி டு சே, உங்களால இப்போ வரைக்கும் ரிஹானோட வீட்டை கூட கண்டுபிடிக்க முடியல. குற்றவாளிகளை உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அஜய் சார், எனக்கு தெரியும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க ஏதாவது எழுதிக்கிட்டு தான் இருப்பீங்க. சார், உண்மையான செய்திகளை மக்கள் கிட்ட கொண்டு போறது தான் எங்களோட வேலையே. அதோட இந்த கேஸ்ல போலீஸ் ஆக்ஷன் எடுத்ததே நான் பேப்பர்ல எழுதுனதுக்கு அப்புறம் தான். இந்த நியூஸ் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ரிஹாவுக்கு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க. ஆமா சார், இது வரைக்கும் போலீஸ் இந்த விஷயத்தை கூட ஒத்துக்கல. அந்த பொண்ணை அத்தியாச்சாரம் பண்ணிருக்காங்க. She was raped several times. அந்த பொண்ணால சொந்த மொழியை கூட பேச முடியல. அவளுக்கு எப்படிப்பட்ட டிரான்ஸ்லேட்டரை கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? அவ பேசுறத அவங்களால புரிஞ்சுக்க முடியல. நான் ஹியூமனிட்டி கிரவுண்ட்ஸ்ல நேர ஒதுக்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு டிரான்ஸ்லேட்டரை ஒர்க் பண்ணி கொடுத்தேன் சார். నేను 15 రోజులో విష్ణు ఇంట్లో ఉన్నాను. இவ என்ன சொல்றானா, இவ விஷ்ணு வீட்ல 15 நாள் இருந்தாளாம். அவ வலிய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவ சார்பா கோர்ட் விஷயத்துல கூட பங்கெடுத்துக்கிட்டேன். மிலார்ட், நான் முதல்ல கோர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். என்ன ரத்னாவை ரிஹானாவோட பிஹாஃப்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காக. அண்ட் இப்ப நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, ரிஹானா என்ன விஷயம் சொல்றாங்களோ அதை அப்படி ரத்னா மேம் இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. எவ்வளவு நாள் இந்த ரிஹானா விஷ்ணுவோட வீட்டுல இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட விஷ்ணு அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சுக்கணும்.
சார் ரிஹானா என்கிட்ட சொன்னது என்னன்னா 15 நாளைக்கு அவ விஷ்ணு வீட்ல இருந்தாளாம். அவ இந்த விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. விஷ்ணு அவளை தினமும் நிறைய முறை கற்பழிச்சிருக்காரு சார். மை லார்ட், ரியானா கிட்ட விஷ்ணு ஒரு மிருக மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. அவரு ரியானாவை ரேப் மட்டும் பண்ணல, அவ உடம்புல பல காயங்களை ஏற்படுத்திருக்காரு. அதுக்கான ஸ்டேட்மெண்ட் ரியானாவோட மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ரியானா விஷ்ணுவோட 15 நாள் தான் இருந்திருக்கா. ஆனா இவளோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. ரிஹானாவை பல மாதங்களா ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெறும் 15 நாள் இல்ல. இதுல இருந்து நீங்க விஷ்ணு மட்டும் தான் அவளை ரேப் பண்ணிருக்காருன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரிஹானாவை மெடிக்கல் டெஸ்ட் பண்ணப்போ அவ உடம்புல இருந்து விஷ்ணு சம்பந்தப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள் எதுவும் கிடைக்கல. அப்படி நடக்க காரணம் என்ன மை லார்ட்? போலீஸ் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்க. ஒருவேளை விஷ்ணு அப்படி எதுவுமே பண்ணலன்னா அப்புறம் எதுக்காக அவர் போய் சொல்லணும்? ரிஹானாவை யாருன்னே தெரியாதுன்னு அவர் போலீஸ் கிட்ட போய் சொல்லிருக்காரு. இல்ல சார், எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட கிளையண்ட் பயந்துட்டாரு மை லார்ட். அவர் ரிஹானாவை வீட்டு வேலைகள் செய்யறதுக்கு மட்டுமே வேலைக்கு வச்சிருந்தாரு. உங்களால ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? ரிஹானாவை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினது? அஃப்தர். அவளை தெரியாதுன்னு பொய் சொன்னது ஒத்துக்கிறேன் சார். ஆனா அஃப்தர் தான் என்கிட்ட ரொம்ப பெரிய பொய் சொன்னான். அவன் தான் ரிஹானாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். சேட்டு, வீட்டை பெருக்கிறது துடைக்கிறதுன்னு எல்லா வீட்டு வேலையும் செய்வா. சம்பளம் எவ்வளவு கொடுக்கணும்? பொண்ணு கொஞ்சம் டிமாண்டு. தங்கறது சாப்பாடு எல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஏதாவது கொடுப்பா. அவன் என்கிட்ட ரியானாவுக்கு 15 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னான். நான் அவனுக்கு 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தேன் சார். அதுக்கப்புறம் அவன் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிளாக்மெயிலா? ஆமாம் சார். உண்மை என்னன்னு அவனுக்கு தெரியும். ரியானாவை ரேப் பண்ணியிருக்கிற விஷயம். அவன் என்னை ஃபோன் பண்ணி மிரட்டினான் சார். ஹலோ, இங்க பாரு சேட்டு, எனக்கு நீ 5 லட்ச ரூபா கொடுக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது. இதுக்காக நீ வருத்தப்படுவ. சார் நான் அப்பவே பயந்துட்டேன். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் ரியானா காணாமல் போயிட்டா. ரியானா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஆப்தா சொல்கிறதுனால தான் செய்கிறா. அவளை அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். விஷ்ணு சொன்னது அத்தனையும் போய் தனக்கு பேல் கிடைச்சதும் எங்கேயோ தலைமறைவாயிட்டான் சார். நவ் ஐ எம் ஷுர் விஷ்ணு தான் ஷப்னமையும் கொலை பண்ணிருப்பான். என்னையும் அவன் தான் போன்ல மிரட்டி இருப்பான். மிரட்டல் எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு? சுரேஷ், இந்த நம்பருக்கான டீடைல்ஸ் கொண்டு வாங்க. சரி சார். சார், நான் ஷப்னமோட பிரதர்கிட்டையும் பையன்கிட்டையும் பேச முயற்சி பண்ணேன். ஆனால் எந்த யூஸும் இல்லை சார். ஷப்னமோட பேக்ரவுண்டில் சஸ்பீஷியஸாக எதுவும் இல்லை. அது மூலமாக ஷப்னமோட கொலையில் பர்சனல் ஏதாவது இருக்குமான்னு தெரிஞ்சுக்க முடியாது. ரிஹானாவோட ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்க என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க? சார், வெஸ்ட் பெங்கால் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சோம். அங்கிருந்து எந்த அப்டேட்டும் கிடைக்கல. அப்டேட் கிடைக்கலன்னா கையை கட்டிட்டு உட்காந்துருப்பீங்களா? என்ன பாருங்க, உடனே வெஸ்ட் பெங்காலுக்கு கிளம்பி போங்க. ரிஹானா ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் திரும்பி வரணும். ஓகே? ஓகே சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன இங்க வச்சிருப்பீங்க? இங்க இருந்து போனா செத்து போயிடுவ. உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்க. கமின் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி ஷப்னமா கொண்டவங்க வந்த அந்த ப்ளூ வேனுடைய ட்ரையல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டேன் சார். சார், ஷப்னமோட கடையில இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிசிடிவில அதே மாதிரி ஒரு ப்ளூ வேன் கேப்சர் ஆயிருக்கு. ஷப்னமோட கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த வேன் ஷப்னமோட கடை பக்கமா போயிருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு அப்புறமா இதே வேன் இதே பக்கமா திரும்பி வருது. ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த ஆளு இந்த வேனை ஐடென்டிஃபையும் பண்ணிட்டான் சார். சார், வண்டியோட நம்பர் ஃபேக். ஆனா இந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிரைம் சீனோட டம் டேட்டாவை ரெடி பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சஸ்பிஷியஸ் டேட்டா கிடைக்கும். அவங்க 2 பேரும் எப்ப கிடைப்பாங்க? ஆஃப்தாப் தான் ரிஹானாவை தாங்கிட்ட விட்டதா விஷ்ணு கோர்ட்ல சொல்லியிருக்காரு. ஆஃப்தாப் மூலமா ரிஹானாவோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கலாமே. சார், இந்த ஆஃப்தாப் ஜோகிஷ்வரை சேர்ந்தவன். விஷ்ணுவோட கால் ரெக்கார்ட்ஸ்லயும் இவனோட நம்பர் இருக்கு. இப்போ இவன் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஜோகிஷ்வர்ல இவனோட வீடும் பூட்டப்பட்டிருக்கு. சார், இவன் தலைமறைவானதை வச்சு பார்க்கும்போது விஷ்ணு உண்மையை சொல்றான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா விஷ்ணுவும் இப்ப தலைமறைவாயிட்டான் சார். சார், ஆஃப்தாப்பை பத்தி நாங்க கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கும்போது இவன் பெரிய கேம்லாம் விளையாட முடியாது. இவன் ஒரு சாதாரண பிம் சார். ஒருவேளை இவன் ரியானாவை வச்சு தொழில் பண்ணிருக்கலாம், இல்லைன்னா இவனோட கஸ்டமர்ஸ் ரியானாவை ரேப் பண்ணிருக்கலாம். ஆனா ரியானா சொல்றது என்னன்னா அவளை இது வரைக்கும் பல பேர் ரேப் பண்ணிருக்காங்களாம். ஆஃப்தாப்பை விட சலீமோட கதை என்ன? சார், சலீமோட நம்பரும் ஆஃப்தாபோட கால் ரெக்கார்ட்ல கிடைச்சது. அண்ட் இவனும் இப்ப தலைமறைவா இருக்கான்.
நாம இந்த சலீமோட கதையையும் தெரிஞ்சுக்கணும். ரிஹானா போலீஸ் யூனிஃபார்ம்ல உள்ளவங்கள பார்த்தா ஏன் பயப்படுறாங்கிற விஷயமும் தெரிஞ்சுக்கணும். ரிஹானா, அத்தை, நீங்க எங்க போயிட்டீங்க? இங்கதாம்மா இருந்தேன். ஆனா ரிஹானா, ரீவா எங்க? இல்லம்மா, ரீவா இப்போ வரல. ஆனா ஒரு அங்கிள் வந்திருக்காரு. உன்கிட்ட சில கேள்வி கேட்பாரு. இது பாரு, అంకుల్కి సలీమ పத்தி தெரிஞ்சுக்கணுமா? நீ சொல்லுவதானே? నీకేం తెలుసో అవన్నీ అంకుల్తో చెప్పు. నేను ఒక గ్రామంలో ఉన్నాను. ఇవ గ్రామத்துல இருந்திருக்கா? చాలా సంతోషంగా ఉన్నాను. ரொம்ப సంతోషமா இருந்தா. అక్కడే మొదటిసారిగా నేను సలీం అన్నని చూశాను. அப்பதான் முதல் முறையா இவ சலீம பாத்திருக்கா. ரிஹானாவை பார்க்கும்போதே தெரியுது, மும்பைக்காகவே அவளை கடவுள் நீ படைச்சிருக்கான். பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? அவளை நீ ஏதோ பெரிய ஆள் ஆக்குற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஆளுங்களை தெரியாது, ஆனா மும்பைல நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியும். மும்பைல இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை செஞ்சாலே ஏகப்பட்ட பணம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் தான், ஆனா என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ரியானாவை அவ்வளவு தூரம் அனுப்புறதுக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க. வீட்டுல சாப்பாட்டு பிரச்சனை இருக்காது, 2 வாரத்துல எல்லாம் சரியாயிடும். அப்படியா அண்ணா? என்னால நிறைய சம்பாதிக்க முடியுமா? ஆமா ரிஹானா, நீ நிறைய சம்பாதிக்கலாம். அப்பா அப்பா, அப்ப நான் போறேன்ப்பா. நான் மும்பை போறேன், வேலை செய்யறேன். அப்ப சலீம் தான் உன்னை மும்பைக்கு கூட்டிட்டு வந்தானா? சரி வாமா, உன்னை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், நம்ம வேலையில தேவைப்படும். என்னாச்சு ரிஹானா? என்ன சரியாயிடுமா? இல்ல, எதுவும் சரியாகாது, எதுவுமே சரியாகாது. என்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க, என் கிராமத்துக்கு கூட்டிட்டு போங்க. அப்பதான் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. அவர் சரி பண்ணிடுவாரு. சரி பண்ணுவாரு. நான் என் அப்பாவை பார்க்கணும். இது பாரு, அங்கிள் உங்க அப்பாவை கூட்டிட்டு வருவாரு. கவலைப்படாத. திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசுறதுனால ரிஹானாவோட நிலைமை மாறிடுது சார். கடந்த 1 வருஷமா இப்படிதான் போராடுறா. இது வரைக்கும் நியாயமும் கிடைக்கல, வீட்டுக்கும் திரும்பி போக முடியல. போலீஸ்காரங்களோட சேர்த்து இவ விஷயத்துல எத்தனை குற்றவாளிகளோ தெரியல. போலீஸால இவ தங்கறதுக்கு சரியான இடத்த கூட ஏற்பாடு பண்ண முடியல. இவளை எந்த மாதிரி இடத்துல விட்டாங்க தெரியுமா? அங்க இருந்த லேடிஸும் இவகிட்ட தப்பா நடந்துகிட்டாங்க. இதையும் கோர்ட்ல ரிஹானா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை இந்த என்ஜிஓக்கு கொண்டு வர முடிஞ்சது. சொல்லுங்க கணேஷ். சார், எந்த நம்பர்ல இருந்து ரத்னா கால் வந்துச்சோ அந்த நம்பர் ஃபேக் ஐடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சார். ஆனா உங்களுக்கு த்ரெட் கால் வரும்போது அந்த நம்பர் மீரா பந்தர்ல ஆக்டிவா இருந்திருக்கு. அந்த நம்பரோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கும்போது இன்னொரு நம்பர் கிடைச்சது சார். அண்ட் அந்த நம்பரையும் ஃபேக் ஐடியில் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த நம்பர் அடிக்கடி நாலா சூப்பர்ல ஆக்டிவா இருந்திருக்கு. நாலா சூப்பராவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணுங்க. அது சஸ்பெக்டோட நம்பரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஓகே. அந்த சமயத்துல அந்த 2 மொபைல் நம்பர்ஸையும் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் வெஸ்ட் பெங்கால்ல ரிஹானாவோட குடும்பத்தை பத்தியும் தேடிட்டு இருந்தோம். அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் வச்சிருந்த நாலா சூப்பராவை நாங்க ட்ரேஸ் பண்ணோம். சார் சார், நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் என்ன நம்புங்க சார். சொல்ல சார், சொல்றேன் சார். சொல்லிடுறேன் சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். ரிஹானாவை நான் தான் விஷ்ணு சார் வீட்டுல விட்டேன். சலீம் தான் முதல்ல அந்த பொண்ணை என்கிட்ட கூட்டிட்டு வந்தது. ஏன்னா சலீமோட வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவன் ரிஹானாவை அடிக்கடி ரேப் பண்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. நீ மட்டும் உதவி பண்ணியா என்ன? நீயும் சலீம் பண்ண அதே தானே பண்ண. நல்ல பீஸை தான் கொண்டு வந்திருக்கேன். இவளுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமரை கூட்டிட்டு வா, நீயும் சம்பாதி, நானும் சம்பாதிச்சுக்கிறேன். சார், ஒரு நாள் நான் ரிஹானாவை விஷ்ணு சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவர் அவளோட பெர்மனன்ட் கஸ்டமர் ஆயிட்டாரு. 15 நாள் ரிஹானா அவர்கிட்ட தான் இருந்தா. ஆனா சான்ஸ் கிடைச்சதும் ரிஹானா அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டா. போலீஸும் விஷ்ணு சேட் வீட்டுக்கு போயிட்டாங்க. விஷ்ணு சேட் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாரு.
நான் பயந்து போய் தலைமறைவாயிட்டேன் சார். நீ பிளாக்மெயில் பண்ணதா விஷ்ணு சொல்லிருக்கான்? ரிஹானா உன்னோட கண்ட்ரோல்ல இருந்தாலாமே. சார் போய் சொல்றான் சார். இப்ப அந்த விஷ்ணு எங்க? தெரியாது சார். அந்த சலீம்? அவனை பத்தி ஒன்னும் தெரியல சார். இந்த நம்பர்ல இருந்து உனக்கு யார் கால் பண்றது? சலீம் சார். ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த நம்பர்ல இருந்து ப்ரொஃபசர் ரத்னாவுக்கும் கால் பண்ணிருக்காங்க, மிரட்டிருக்காங்க. அவங்க பொண்ணை வீட்லயே கட்டி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் சலீம் தான் செய்யறான்னு சொல்ல வரையா? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆனா சலீமால இதெல்லாம் தனியா பண்ண முடியாது. வேற யாராவது அதெல்லாம் செய்யறாங்க. அவங்க யாரு? நீ அங்க சந்தோஷமா சரக்கு அடிச்சிட்டு இருக்கல, வெறும் வடைய தின்னு எனக்கு வெறுத்து போச்சு. என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. ஒருவேளை நான் இங்க இருந்து தப்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நேரா போலீஸ் கிட்ட போய் உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அட நீ வேற, போலீஸ்காரங்களை ரிஹானாவோட கஸ்டமர் ஆக்கி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவங்க தப்பிக்கிறதுக்காக என்ன மாட்டி விட பாக்குறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. எந்த போலீஸ்காரங்களை பத்தி அவன் சொன்னான்? சார் அதை சலீமால தான் சார் சொல்ல முடியும். சார் எனக்கு சலீமை பத்தியோ இல்ல விஷ்ணுவை பத்தியோ அந்த போலீஸ்காரங்களை பத்தியோ எதுவும் தெரியாது. இதுல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சம்பந்தப்பட்டிருக்க. இந்த சின்ன பொண்ணு போலீஸ்காரங்களா? டிஸ்கஸ்டிங். நீங்க எல்லாரும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி உள்ள போட்டிருக்கலாம். மீடியா மட்டும் இதை இஷ்யூ பண்ணலன்னா ஓரளவுக்கு பண்ண இன்வெஸ்டிகேஷனையும் பண்ணிருக்க மாட்டீங்க. தலை குனிஞ்சு எந்த யூஸும் இல்ல. விஷ்ணு இந்த கேஸோட பிரைம் சஸ்பெக்ட். அவன் அரெஸ்ட் பண்ணீங்க, கோர்ட்லயும் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. பெயில் கிடைச்சதும் எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவனை கண்காணிக்கணும்னு உங்களுக்கு தோணல? இல்ல நீ கூட அவங்களோட? சார் ஒருவேளை இந்த கிரிமினல்ஸோட நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா இந்த கேஸை விட்டு உடனே என்ன தூக்கிடுங்க சார். ஆஃப்தாஃபா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண ரெடி பண்ணுங்க சார். என் அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. என் அப்பா வருவாரு, என்னை கூட்டிட்டு போயிடுவாரு. அவரு பாத்துக்குவாரு. இந்த கேஸ்ல கால் வச்சுட்டு என் பொண்ணு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ரிஹானாவை என் பொண்ணு இடத்துல வச்சு நான் யோசிச்சேன். வெறும் 12 வயசு பொண்ணு. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்த பிறகும் கூட இவ்வளோ காலமா அவங்க அம்மா அப்பா, அவ வீடு, அவ தம்பி தங்கைகள் கிட்ட இருந்து தூரமா இருந்தா. இதுல நான் என்ன யோசிக்கிறேன்னா, கிரைமோட கிரிமினல்ஸ் லேட்டா கிடைச்சாலும் சரி, இந்த குழந்தையும் அவளோட பேரண்ட்ஸும் சீக்கிரமா ஒன்னு சேர வேண்டியது அவசியம். ஆனா இந்த கேஸ்ல இன்னொரு புயல் வரத்துக்கு காத்திருந்தது. அது எப்படிப்பட்ட புயல்னா, மறுபடியும் எங்க எல்லாரையும் அது மிரட்டுற மாதிரி இருந்தது. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க ரிஹானா. எதுவா இருந்தாலும் மீடியா முன்னாடி தைரியமா சொல்லுங்க ரிஹானா. என்னதான் நடந்துச்சு? நடந்ததை சொல்லுங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணு. சார் வேண்டாம் சார். சொல்லுங்க, யார் சொல்லி அட்டாக் பண்ணீங்க? பட்டேல், வாயை திறக்கிற வரைக்கும் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார் இவங்க 2 பேரும் ஹிஸ்டரி சீட்டர் சார். முன்னா அப்புறம் விஜய். கட்ட பஞ்சாயத்து மிரட்டல் கேஸ்ல நிறைய தடவை உள்ள போயிருக்காங்க. அப்ப கண்டிப்பா யாரோ தான் செய்ய சொல்லிருக்காங்க. ஒன்னு சலீம், இல்ல போலீஸ்காரங்கள்ல யாரோ. கௌதம் சார், ரிஹானாவோட கிராமத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கங்கா சாகர்ல ஒரு பெரிய கிராமம். ரிஹானாவோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். கிரேட். ரிஹானா வீட்டு ஆளுங்களை மீட் பண்ணதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார்.
ஆமா, ரிஹானா எங்களோட பொண்ணு தான். ஆனா அவளை எங்களால கூட்டிட்டு வர முடியாது. அவ தலையில என்ன எழுதிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். உங்க பொண்ணு இப்ப எந்த நிலைமையில இருக்கா என்னன்னு தெரியுமா? நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்றீங்க? ரிஹானாவோட வீட்டு ஆளுங்க அவளை திரும்ப கூப்பிட்டுக்க ரெடியா இல்லைன்னா இதுக்கான அர்த்தம் என்னன்னா அவங்களே சலீம் கிட்ட அவளை வித்திருக்கணும். எனக்கும் அப்படிதான் சார் தோணுது. சார், நான் சலீமை பத்தி விசாரிச்சேன். சலீம் இந்த ஊருக்காரன் தான். ஆனா ரொம்ப நாளா மும்பைல குடியிருக்கான். சார், சலீமுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்ல. என்னங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? உங்க பொண்ணு வேண்டான்னு சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க? போதும், இனிமே இந்த வீட்ல ரிஹானாவை பத்தி யாருமே பேசக்கூடாது. போ, உள்ள போய் வேலையை பாரு. நிஜமாவா? என் அப்பா கிடைச்சிட்டாரா? ஆமாம்மா, உன் அப்பா கிடைச்சிட்டாரு. ஆனா சொல்லுங்க, நீங்க இதனால தானே அழறீங்க? நான் இங்க இருந்து போக போறேன்னு. ஆமாம்மா, நான் அதுக்காக தான் அழறேன். நீ என்னை விட்டு போயிட போறல்ல? இல்ல, நான் எங்க அப்பா கிட்ட உங்களையும் கூட கூட்டிட்டு தான் போவேன் அத்தை. நீங்களும் நானும் சேர்ந்துதான் இருப்போம். மைலார்ட், இந்த விஷயம் தெளிவா தெரியுது. இவங்க ரெண்டு பேரும் ரியானாவை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. நான் கோர்ட்ல உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் ரிமாண்ட்ல எடுக்க அனுமதி வேணும். அப்பதான் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிய வரும். ஏன்னா விஷ்ணு தான் இந்த ரெண்டு கான்ட்ராக்ட் கில்லர்ஸையும் ரியானாவை கொல்றதுக்காக அனுப்பியிருக்கணும். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இவங்க ரெண்டு பேரும் என் கிளையண்ட் விஷ்ணு அனுப்பியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நான் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசர் கிட்ட சில கேள்விகள் கேட்க அனுமதி கேட்கிறேன். கிராண்டட். எனக்கு என்னமோ அப்படி தோணல. இந்த மாதிரி ரெண்டு அட்டாக்கர்ஸும் உங்கள மாதிரி போலீஸ் ஆபீசர் கிட்ட இன்னும் வாயை திறக்காம இருக்காங்கன்னு. இந்த ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். இவங்களுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கு சார். ஒருவேளை இவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க மறைக்கிறீங்களா என்ன? லாயர் மேடம், எங்களுக்கு அந்த மாதிரி இன்டென்ஷன் எதுவும் இல்ல. இன்டென்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு மை லார்ட். போலீஸ்காரங்களை காப்பாத்துறதுக்காக பண்ணப்படுற டிராமா ரிஹானாவை ரேப் பண்ணதா அவங்க மேலதான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இப்ப அவங்க எல்லாம் தலைமறைவா இருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்க டிபார்ட்மெண்டோட சஸ்பெக்ட்ஸை காப்பாத்த நினைக்கிறாங்க. இந்த அட்டாக்கர்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸை மேனிபுலேட் பண்ணி ஏதாவது புது கட்டுக்கதையை கட்டி என் கிளையண்ட் விஷ்ணு தான் குற்றவாளின்னு நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன ஆஃப்தாப் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்கான். அதாவது விஷ்ணு அவனோட கஸ்டமர்னு. அதோட அவர் ரியானாவை கூட தொழில் பண்ணிருக்கான். ரிஹானாவை பிளான் பண்ணி விஷ்ணுவை பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அப்ஜெக்ஷன் மை லார்ட். இவங்க தேவையில்லாம விக்டிம் மேலேயே பழிய போடுறாங்க. ரியானா குழந்தைன்னு கண்டிப்பா ஒத்துக்கிறேன் மை லார்ட். பெங்கால்ல இருந்து மும்பை வந்து அவ என்ன வேலை செய்ய போறான்னு அவளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரிஹானாவோட அப்பாவோட ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு இந்த விஷயத்தை தான் எடுத்து சொல்லுது. நான் ரிஹானாவோட அப்பா பேசுறேன். ரிஹானா நான் இங்க வரதை விரும்பல. அவ எங்க இருக்காளோ அங்கேயே இருக்கட்டும். இனிமே அவளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாங்க அவளை ஏத்துக்கவும் போறதில்ல. ஆபீசர், ரிஹானாவோட அப்பா ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களோட தியரி என்ன? அதை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? வாய்ப்பு இருக்கு ரிஹானாவோட அப்பாவே அவளை வித்திருக்கலாம். பெர்ஃபெக்ட். இதுக்கான அர்த்தம் ரிஹானாவோட அப்பா அவளை ப்ராஸ்டிடியூட் ஆக்கிட்டாரு. அவளோட முதலாளி ஆஸ்தாப் சொன்னதை கேட்டு ஏன் கிளையண்ட் விஷ்ணுவை பிளாக்மெயில் பண்ற பிளான்ல இன்வால்வ் ஆயிருக்கா. இது கிளியரா தெரியுது. ஜட்ஜ் சார், இது எல்லாமே போய் இவங்க ரிஹானாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பாக்குறாங்க. இங்க பாருங்க ரத்னா, ரிஹானாவோட பிஹாஃப் என்ன சொல்றாங்கன்னா ரிஹானா சொன்னதை வச்சு தான் சொல்றாங்க. கோர்ட்ல உங்களை கேள்வி கேட்கும்போது நீங்க பேசினா போதும். இப்போ அமைதியா உட்காருங்க. மைலாட், எனக்கு என்ன தோணுதுன்னா ரத்னா ரிஹானா விஷயத்துல ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்கன்னு. அவளை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பணைய வச்சிருக்காங்க. அதோட எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க ரிஹானா சொல்ற எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாக்குறாங்க. ரிஹானாவை இன்னசென்ட்டா நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளை ரிஹானாவோட ரெப்ரசன்டேட்டிவா வைக்க முடியாது மைலாட். அதனால நான் கோர்ட்ல ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் ரிஹானாவுக்கு புது டிரான்ஸ்லேட்டரை கொண்டு வரணும்னு. சார் 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 விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். அடிக்காதீங்க சார். உண்மையை சொல்லு. சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். யார் சொல்லி இதெல்லாம் பண்றீங்க?
ஆர்டர். Now I am going to announce verdict of the case. ரிஹானா எப்படிப்பட்ட விக்டிம்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்கிறதா இந்த கோர்ட் ஏத்துக்குது. முதல்ல அவங்களோட நம்பிக்கையை உடைச்சது சலீம். ஏன்னா சலீம் ரிஹானா கிட்ட போய் சொல்லி அவங்கள ஏமாத்தி மும்பைக்கு கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணிருக்கான். அவன் மூலமா அப்புறம் இந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் ரிஹானா கிட்ட ரொம்பவே கொடூரமா தங்களோட இச்சையை தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சலீம் ரிஹானாவை ஆஸ்தாஃபுக்கு வித்து அவங்கள ப்ராசிக்யூஷன்ல தள்ளி ரொம்ப பெரிய குற்றத்தை பண்ணிருக்கான். அப்புறம் ஆஸ்தாப் மூலமா விஷ்ணுவோட இச்சைக்கு ரிஹானா பலியா இருக்காங்க. விஷ்ணு ரிஹானாவை ரேப் மட்டும் பண்ணல, அவனோட கொடுமையை தாங்க முடியாம அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா விஷ்ணுவை இந்த 2 போலீஸ் கான்ஸ்டபிள்ஸும் தலைமறைவாக்கி தப்பிக்க வைக்க பார்த்திருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்ன இங்க வச்சிருப்பீங்க? இங்க இருந்து வெளியே போனா உன் உயிர் போயிடும். மிச்சம் இருக்கிற வாழ்க்கைய இங்கேயே கழி. ஏன்னா இவங்க சலீமோட சேர்ந்து ஒரு பெரிய குற்றத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுல இவங்க ரத்னாவையும் அவங்க பொண்ணையும் டார்கெட் பண்ணிருக்காங்க. முன்னாவையும் விஜயும் வச்சு சப்னம கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் ரிஹானாவையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. சந்தர்ப்பம் அப்புறம் சூழ்நிலையின் சாட்சிகளை வைத்து பார்க்கும்போது கோர்ட் இந்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறது. சார், ரிஹானா மேல எங்களுக்கு பாசம்லாம் இல்லாம இல்லை சார். ஆனா மும்பைக்கு போய் அவளை கூட்டிட்டு வர அளவுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை சார். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. உங்க பிரச்சனையை எங்களால் முன்னாலேயே புரிஞ்சுக்க முடியல. ஆனா அதுக்காக நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம். நாங்களே ரிஹானாவை இங்க கூட்டிட்டு வந்து விடுறோம். அப்பா, இந்தாம்மா, இது உனக்காக தான். இதெல்லாம் நமக்காக ரத்னாத்தை வாங்கி கொடுத்திருக்காங்க. ரிஹானாவோட வலிக்கும் கஷ்டத்துக்கும் இப்ப மருந்து கிடைச்சிருக்கு. அவ குடும்பத்தோட இப்ப சந்தோஷமா இருக்கா. இருந்தும் அவளுக்குள்ள பல கேள்விகள் இருக்கு. அதுக்கான பதில்களை சொல்றது ரொம்பவே கஷ்டம். அது எவ்வளவு கஷ்டமான கேள்வினா, வருங்காலத்துல அது நம்ம நாட்டையும் சமூகத்தையும் தலைக்குனிய வச்சிடும். ரேப் மாதிரியான கொடூர குற்றத்துக்கு தினம் நம்ம குழந்தைங்க, சகோதரிங்கன்னு பல பெண்கள் இரையாயிட்டு இருக்காங்க. ஆனா நாம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியல. மனித நேயங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே தான் வருது. நாம இப்ப யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். நாம நமக்குள்ள இருக்கிற மனிதாபிமானத்தை முழுமையா கடைப்பிடிச்சாகணும். ஒரு தப்ப இன்னொரு தப்பால நிச்சயம் மறைக்க முடியாது. ஆனா ஒரு நல்லதை இன்னொரு நல்லது செஞ்சு நிச்சயம் காப்பாற்ற முடியும். சரி, நான் அபிமன்யு ஜிந்தல் உங்ககிட்ட இருந்து விடை பெறேன். அடுத்து ஒரு ஷாக்கிங் கேஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். கிரைம் பேட்ரோல் எபிசோட்ஸை தொடர்ந்து பாருங்க. எங்க இலக்கு சொல்றது மட்டும் இல்ல, காப்பாத்துறதும் தான். For more updates, subscribe to our channel, click the show links and enjoy watching the videos.